மண்ணிடை வாழை ஏந்தி பகைப்புலம் மைப்பதற்கும் எண்ணில்லா தமிழருளார் எனும் நிலை காண்பதென்றோ என்று ஏங்கினான் பாரதிதாசன். குருமகா சன்னிதானம் வந்திருக்கிறார்கள். அவர் கழுத்தில் அணிந்திருப்பது ருத்ராட்சம் அல்ல, அவை வெடிக்குண்டுகள். வெடிக்கும் ஒரு நாள் அப்படின்னு பேசினேன். கலைஞரே யார் இவன் நல்லா பேசுறான்னு வேற தகவல் வந்துட்டு இருக்கு. அப்ப நாஞ்சில் சம்பத் இல்ல புத்தொளி சம்பத். அந்த மாநாட்டில் தான் அண்ணன் ஸ்டாலினும் பேசுறாரு. அவருக்கும் முதல் மேடை. நானும் பேசுறேன். உனக்கு தான் என் முதல் பரிசு அப்படின்னாரு. தேர்தல் அரசியல்ல ஒரு ஈடுபாடுனால திமுக தேர்தல் கூட்டம் அவங்க தான் நடத்துவாங்க. அப்போ எல்லா வெள்ளிக்கிழமையிலையும் நாகர்கோவில்ல கூட நடக்கும். எல்லா வெள்ளிக்கிழமையும் எனக்கு சாயங்காலம் ஆனா பொதுக்கூட்டங்களுக்கு போகணும்னு காலும் கையும் பரபரம். ஒரு மாதிரி கட்சி கூட்டங்களுக்கு போறதெல்லாம் அப்பா எதுவும் சொல்லல, வீட்டுல ஒரு நல்ல வரவேற்பு தானே. வழி மாறி போறான்னு அப்பாக்கு வருத்தம் வந்துச்சு. அந்தாலே என்ன ஒரு மளிகை ஒரு ஸ்டேஷனரி ஷாப்பு போட்டு என்ன உட்கார வச்சுட்டாரு. வீட்டுல இருந்து புறப்பட்டு விடுதலை புலிகள் கூட போயிட்டேன். 85 வீட்டுல இருந்து வெளியேறிட்டேன். அப்பாவுக்கு கோபத்துக்கு பொல்லா கோபத்துக்கு ஆளாயிட்டேன். அவங்க என் முகத்துல விழிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டார். கோட்டுப்புலிக்குளம் வாழ குகை உண்டு, குருவிக்கு கூடு மரத்தில் உண்டு, காட்டு வயற்புற நண்டுக்கு புந்துண்டு, கஞ்சில் எலிக்கோர் குழியுண்டு, கோட்டை வைத்து கொடியோடு வாழ்ந்து தமிழர்களுக்கு நாடு இல்லையா, நான் பெற்றுத்தருகிற தமிழீழத்தை பெற்றுத்தர வந்த தலைவன். எனது இலக்கியம் கலந்து பேசுகிற ஒரு நடைமுறையை தமிழ்நாட்டில் பேசுனது மட்டுமில்லை, அதில் வெற்றி பெற்றவன் நான். புலிகள் அதுல கலைஞரை வெறுத்து பேசினாங்க. நீங்க ஒரு பெரிய திமுக ஆதரவாளர், கலைஞர் அவங்களுக்கு தெரியும். கலைஞர்லன்னா தமிழ்நாட்டில் நடமாட முடியாது. எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கலாம், அதிமுக ஆட்சியாக இருக்கலாம். ஆனால் நமக்கு இந்த பரப்புரை செய்வதற்கான அடித்தளம் அவராக தான் இருக்கார். ஒன்றை காணலன்னு எனக்கு லெட்டர் வந்திருக்கு உங்க வீட்டுல இருந்து. என்னாச்சு? அது இப்படி வேலை தேடி போனேன். வேலை பேச்சாளராக இருக்கிறதே பெரிய வேலை, இதுவே நல்லா சம்பாதிக்கலாம், நீ எதுக்கு வேலை தேடிட்டு போற? வணக்கம், இது தி டிபேட். நான் தினேஷ். இன்றைய நான் நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க இருப்பது தமிழ்நாட்டின் ஒரு மிக முக்கிய ஆளுமை. அரசியல் சூழல் காரணமா பல்வேறு கட்சிகள்ல பயணிச்சிருந்தாலும் கூட திராவிட இயக்கத்தை என்றைக்குமே விட்டு கொடுக்காம திராவிட இயக்கத்திற்காக குரல் கொடுத்தவர். அவரு வாழ்க்கையில பல்வேறு சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நடந்திருக்கு. அவருடைய வாழ்க்கை குறித்தும் அவர் வாழ்க்கையில சந்திச்ச பயணங்கள் குறித்தும் அவர் யார்கிட்டலாம் தலைவர்களா இருந்தாங்களோ அவங்கெல்லாம் அவருக்கும் இவருக்குமான அன்பு உறவு அது குறித்தும் பல்வேறு விஷயங்களை நம்ம இன்னைக்கு பேச இருக்கிறோம். திருமிகு நாஞ்சில் சம்பத் அவர்கள்ட்ட தான் இன்றைய நான் நிகழ்ச்சியில நம்ம உரையாட இருக்கிறோம். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களுடைய இளமை காலம் அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். உங்களுக்கு இவ்வளோ பேச்சாற்றல் இல்லை படிப்பு, மக்கள்கிட்ட பேசுறதுக்கான திறனை, எல்லாத்தையும் ஈர்க்கிறதுக்கான திறன்லாம் வளர்றதுக்கு முக்கிய காரணமா கண்டிப்பா உங்களோட இளமை காலம் தான் இருந்திருக்கும். அதை பத்தி சொல்லுங்களேன். என்னுடைய இளமை காலம் ஒரு கண்டிப்பு மிகுந்த தந்தை. எங்க ஊர்லயே செல்வாக்கான ஆள். ஒரு மளிகை கடை, மொத்த சில்லறை வியாபாரம். அவருடைய மந்திர சொல்லுக்கு அந்த ஊர் கட்டுப்பட்டு கிடந்த காலம். இயல்பாகவே திராவிட இயக்க சார்பு உள்ளவர், ஆனா கட்சியில ஒன்றும் சேரல. பெரியார் மீது ஒரு பெரிய ஈடுபாடு அப்பாவுக்கு. அண்ணாவின் மீது ஒரு மாறாத பற்று. அந்த அடிப்படையில எனக்கு அண்ணன் பிறந்த பொழுது கருணாநிதி என்று பெயர் வைத்தார். 1956 தீரர்கள் கோட்டம் திருச்சி மகாநாட்டில் ஈவைக்கு சம்பத்தின் பேச்சை கேட்டுவிட்டு இனி மகன் பிறந்தால் சம்பத் என்று பெயர் வைக்க வேண்டும் என்று சம்பத் என்று பெயர் வைத்தார். இந்த பெயர் தான் என்னுடைய புலனை மாற்றி போட்டது. நான் 3ஆம் வகுப்பு படிக்கும் பொழுதே தினத்தந்தி 8 முழுவதுமாக வாசிப்பேன். காலையில 7 மணிக்கு கடை திறக்க போகும் பொழுது என்னையும் கரம்பற்றி இழுத்து கடைக்கு அழைச்சிட்டு போறப்பா
அனிபாட்ட போய் ஒரு டீ வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லுவோம். ஹனி ஸ்டார் அப்படின்னு அப்படி எங்கள் ஊரில் அவரை சொல்லுவாங்க. அவர் தேநீர் டீ வாங்க சொன்னானா, உட்காரு இந்த தினத்தந்தியை படி அப்படின்னு ஒரு தினத்தந்தி எடுத்து தருவார். அது டீ ரெடி பண்ணுறதுக்குள்ள நீங்கள் நான் இந்த தினத்தந்திய தலைப்பு செய்தியிலேருந்து கடைசி பக்கம் வரைக்கும் உறக்க வாசிப்பேன். அப்போ உங்களுக்குள்ள நடப்பு அரசியல் போறதுக்கு முதல் காரணம் அந்த அதுதான் டேய் உன் குரல் பிரமாதமா இருக்குடா. சத்தம் போட்டு வாசிப்பீங்களோ? சத்தம் போட்டு வாசிப்பேன். உன் குரல் பிரமாதமா இருக்கு. சம்பத்துன்னு பேர் வச்சா அது சம்பத்து மாதிரி வரணும் அப்படின்னு சொன்னாரு. எனக்கு சம்பத்து யாருன்னு தெரியாது. ஒரு அந்த அப்படி 3ஆம் வகுப்புல என்னுடைய வகுப்பாசிரியை எமிலி, மணதிக்கரை புனித ஜோசப் தொடக்கப்பள்ளியில தமிழ் வகுப்புல படிச்சவன். கன்னியாகுமரி உங்க ஊரு? கன்னியாகுமரிக்கு 30 கிலோமீட்டர். மலையாளம் புழங்குகிற ஒரு ஊர். தமிழ் பேசுறவங்க அந்த ஊர்ல ரொம்ப சொற்பம். அது நல்ல தமிழ் பேசுறவங்க கிடையாது. அவங்க நல்ல அழகா இருக்க, குரல் பிரமாதமா இருக்கு, பேச்சு போட்டியில பேசுவிய மேடையில அப்படின்னு கேட்டாங்க. 3ஆம் வகுப்புல. டீச்சர் எனக்கு சொல்லி தந்தா நான் பேசுறேன் அப்படின்னு. ஜவஹர்லால் நேருவினுடைய முதல் விடுதலை பெற்ற இந்தியாவின் முதல் உரை அது. இந்தியா உலகம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த பொழுது இந்தியா சுதந்திரத்தில் கண்விழித்துக் கொண்டது. அந்த பேச்சை எனக்கு எழுதி மனப்பாடம் பண்ணிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. அவங்களே எழுதி கொடுத்தாங்க. நான் அன்னைக்கே மனப்பாடம் பண்ணி காலையில கொண்டு போய் அவங்கள்ட்ட ஒப்பிச்சுட்டேன். சரி. அப்படியே கன்னத்துல தட்டி கொடுத்தாங்க. நல்லா படிக்கிற பையனும். ஆமா, எல்லாத்துலயும் முதல் மதிப்பெண். சுதந்திர தின விழாவில் பேசுனேன். கைத்தட்டல், கடல் தோற்கும் ஓசைங்கிறது மாதிரி கைதட்டல் மாணவர்கள் மத்தியிலேயே ஆசிரியர்கள் சிறுவனுக்கு அதிலேயே ஒரு புகழ் என்கிற போதை அப்போதே என்கிட்ட ஏறி உட்கார்ந்து கொண்டது. அதிலிருந்து எல்லா பேச்சு போட்டியிலையும் கலந்துக்கிட்டேன். கல்லூரிக்கு வந்த பொழுது ஒரு பேராசிரியர் மகாலிங்கம், சொல்லரசு மகாலிங்கம்னு சொல்லுவாங்க, அவர் எனக்கு என்ன ரொம்ப, நான் இன்னைக்கு இந்த உங்க முன்னாடி உட்கார்ந்து தமிழ் பேசுவதுக்கு அவர் தான் காரணம். கல்லூரியில மாணவர் பேரவை தலைவராக நான் தேர்வாகி த ஃபர்ஸ்ட் இனாகுரல் மீட்டிங் யாரை வச்சு நடத்துறது. நான் ஒரு பெரியார் கொள்கையில நம்பிக்கை உள்ள குடும்பத்தில் இருந்து வந்தேன்னா, நெற்றி நிறைய நீர் பூசிய த எலிமெண்ட்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு பல்கலைக்கழகத்துல பொருளாதாரம் படிக்கிற மாணவர்களுக்கு ஒரு புத்தகம் எழுதின பேராசிரியர் எல்சி தானு, எங்க கல்லூரி முதல்வர். அவர்கிட்ட போய் ஃபர்ஸ்ட் இனாகுரல் மீட்டிங் வைக்கணும், எனக்கு அவருக்கு முரண்பாடு வந்து விடக்கூடாது, யாரை கூப்பிடலான்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் அவரை கூப்பிடுறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ எஸ்எம்ஆர்வி பள்ளியில கந்தர் அலங்காரம் பேசுவதற்கு வாரியார் சுவாமிகள் வந்திருக்கிறாரு. பயனியர் குமாரசுவாமி குடும்பம், பெரிய குடும்பம் எங்க மாவட்டத்துல, பெரிய ராயல் ரிச் பெரிய குடும்பம். அவருக்கு மகன் பத்மநாபன் வீட்டுல தங்கியிருக்காரு. நீ ஒரு கடிதம் தர்ற உனக்கு, அவரை அழைச்சிட்டு வா முதல் மீட்டிங்னு சொன்னார். எனக்கு உடன்பாடு இல்லை. சரி அப்படின்னு சொல்லிட்டு பயனியர் பத்மநாபன் வீட்டுக்கு போய் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் மலைச்சிட்டேன். வாரியார் மேல எனக்கு நல்லெண்ணம் இல்லை, எனக்கு அவரை பற்றி தெரிய முடியாது. அந்த கனத்த சரீரத்தோடு இருந்தவர் எழுந்து நின்று என்ன வணங்கினார். அதுவே எனக்கு பெரிய மலைப்பாகவும் வியப்பாகவும் இருந்துச்சு. அவரு என்ன, அவருடைய குணமே அப்படியா? அவருக்கு குணம், வாங்க நீங்க வருவீங்கன்னு தானு சொன்னாரு அப்படின்னு சொல்லி கடிதத்தை கொடுத்தேன். வியாழக்கிழமை வச்சுக்கிடலாமா? வச்சுக்கிடலாம், நீ என்ன அழைக்கிறதுக்கு ஒன்றும் வர வேணாம்,
சரியாக பிற்பகல் 3 மணிக்கு கல்லூரி வாசல்ல இருப்பேன் அப்படின்னு சொன்னார். குமரகுருபரர் வழிபாட்டு மண்டபம்னு சொல்லி நான் கல்லூரியில கூட்டம் நடத்துறதுக்கான அரங்கம். சரியாக 3 மணிக்கு அந்த வாசல்ல வந்துட்டார். உங்களுக்கு விருப்பம் இல்லைனாலும் அதை பார்த்தோன்னே உங்களோட எண்ணம் மாறிடுச்சு. மாறிடுச்சு. அவரை சந்திச்ச நாளிலேருந்து என் மனசுக்குள்ள ஒரு என்னது ஒரு ரசாயன மாதிரி நடக்குது இருந்துக்கிட்டேன். வந்தாரு, ஒரு பொன்னாடை அணிவித்து வரவேற்று மேடைக்கு அழைச்சிட்டு போனேன். கல்லூரி முதல்வர் பேராசிரியர் எல்சி தானு தலைமை தாங்கினாரு. தமிழ்துறையின் சார்பில் பேராசிரியர் தேனா மகாலிங்கம் வரவேற்புரை நிகழ்த்தினாரு. வாரியார் பேசுறார். கால் ஏஜ் முடிகிற பொழுது கால் ஏஜ் முடிந்து விடுகிறது. கால் ஏஜ் முடிகிற பொழுது காலேஜ் முடிந்து விடுகிறது. உங்களுக்கு 25 வயசு கிட்டத்தட்ட 19 வயசு 19 வயசு 7-8 ஓரியல் என்பதுதான் எடிட்டோரியல் ஆயிற்று அப்படின்னு சொன்னார். என்னப்போ அப்படின்னு வந்துட்டேன். அவர் தமிழின் இனிமை குறித்து பேசினார். உலகத்திலேயே இனிமையானது தமிழ் தான். அது உங்களுக்குள்ள பெரிய தாக்கத்தை. ஆமா, உலகத்திலேயே இனிமையானது தமிழ் தான் அப்படின்னு அது சொன்னார். அதெல்லாம் எனக்கு அந்த வயசுல கேட்டு மகிழ்ந்த கிரகிக்கிற சக்தி இல்லை. அப்புறம் நன்றி உரை நான் மாணவர் தலைவரா. ஆமா, நான் தந்தைக்கு ஒரு மந்திரத்தை சாற்றி பொருள் வெறித்து முந்துதமிழில் முருகன் என்று பெயர் படைத்து அந்தத்திலாதி ஆதியிலே அந்த மன வந்த வடிவேலை வணங்குவதே என் வேலை, வந்த வடிவேலை வணங்குவதே என் வேலை என்று கருதுகிற சோலை இளங்காற்றே வண்ணத்தமிழ் கடலே, இன்பத் தமிழகத்தில் 20ஆம் நூற்றாண்டின் அந்திப் பொழுதில் அந்த நாள் காளமேகத்தைப் போல இந்த நாள் சிலேடைகளை வாரியார் சுவாமிகளை தவிர வாரியார் சொல்லுகிறார்கள்னு கேட்டேன். வானம் தவறிடினும் வாய்த்த குலமகளிர் தன் மானம் தவறிடினும் வள்ளல் குலத்தோர் தன் தானம் தவறிடினும் நல்லாசிரியர் தன் ஞானம் தவறிடினும் தவறாத வாரியார்னு சொல்லியிருப்பாருங்க. அந்த வாரியார் அது வரைக்கும் எடுத்துட்டு அந்த வாரி யார் தருவாருங்கிறத நீங்க நாசன்னு சொல்லி கைதட்டல் வாங்கி நான் சொல்லும் பொழுது இப்படி தலையை குனிஞ்சிட்டார். அவர் இந்த சைன் போடும்பாங்க மேச மாதிரி, அதுல பெட்ஷீட் கம்பளி பெட்ஷீட் வச்சு அதுக்கு மேல ஏறி உட்கார்ந்துக்கிட்டாரு. அவரே ஏறி உட்கார்ந்துட்டாரு. உட்கார்ந்து மாலை மடிச்சு போட்டுட்டு உட்கார்ந்து பேசினாரு. தலை குனிஞ்சு உட்கார்ந்துருந்தாரு. பிறகு ரொம்ப நன்றி ஐயான்னு சொல்லி காலை தொட்டு வணங்கினேன். ஆட்டோகிராஃபை கொடுத்தேன். இறை தேடுவதோடு இறையும் தேடுன்னு எழுதினார். பிறகு சாயந்தரம் SMRV பள்ளித்திடலுக்கு வர்றியா அப்படின்னு கேட்டார். இந்த கந்தர் அலங்காரம் பேசுற மேடை. வர்றேன்னு சொல்லிட்டு கரெக்டா 2 மணி நேரம் பேசுவார். 7 to 9. தென் திருவிதாங்கூர் இந்து கல்லூரியில் ஒரு மாணவனை கண்டேன். அவனுடைய நாக்கில் சரஸ்வதி களிநடனம் ஆடுகிறாள். அவர் பேசுறாரு. அவர் பேச சொல்லிட்டு அவனை பாராட்டி எனக்கு ஒரு பரிசு தரல, ஒரு இளைஞர் முன்மாதிரி இளைஞர்னு எனக்கு ஒரு விருது தந்தார். உங்களுடைய ஒரு பேச்சை கேட்டு அவர் ஒரு விருது தந்தாரு. அன்னையிலிருந்து என் பேச்சு கல்லூரி முழுவதும் பிரபலம், அந்த மாவட்டம் முழுவதும் பிரபலமாகுது. அதுக்கப்புறம் இந்த பெரியார் கொள்கை ஒரு பக்கம், வாரியார் சுவாமிகளுடைய தாக்கம் ஒரு பக்கம். முத கோட்டாறு ரயில்வே ஃபீடர் ரோட்ல தீக்கா கூட்டம். அதுக்கு முன்னாடி கட்சிகள்லாம் உங்களுக்கு அறிமுகம் ஆயிடுச்சு. கல்லூரியில் படிக்கும் பொழுதே. ஆமா, கல்லூரியில படிக்கும் போதே அறிமுகம் ஆயிடுச்சு. சம்பத் நம்ம பேர் ஏன் வச்சாங்க, வைகோ நேற்று இன்று நாளைன்னு என் கல்லூரியில வந்து அதுக்கு பிறகு பேசினார். அதுக்கு பிறகு இந்த ரயில்வே ஃபீடர் ரோட்ல தீக்கா கூட்டம் நான் போனேன். டாக்டர் தியாகராஜன் அவர் தான் திராவிடர் கழக செயலாளர். நீ பேசுடா அப்படின்னாரு. ஏன்னா நீங்க அந்த ஊர்ல பிரபலங்கனால உங்களை ஐடென்டிஃபை பண்றாங்க. நீ பேசுடா சம்பந்தி, பேசுடா. அவர் எனக்கு ஒரு வகையில உறவினரும் கூட. நீ பேசுடா அப்படின்னாரு.
நான் ஐயா ஆசிரியர் முன்னாடி பேசுற கூட்டம் பேசி ஆசிரியரே இதாயிட்டார். உங்களுடைய முதல் பொலிட்டிக்கல் ஸ்பீச்னு அதை வச்சுக்கலாம், நம்ம அதை வச்சுக்கலாம். ஒரு மாதிரி கட்சி கூட்டங்களுக்கு போறதெல்லாம் அப்பா எதுவும் சொல்லல, வீட்டுல ஒரு நல்ல வரவேற்பு தானே? அப்பா இவன் வழி மாறி போறான்னு அப்பாக்கு வருத்தம் வந்துச்சு. அந்தாலே என்ன ஒரு மளிகை ஒரு ஸ்டேஷனரி ஷாப்பு போட்டு என்ன உட்கார வச்சுட்டாரு. அப்பா ஒரு கடை வச்சிருக்காரு, அது இல்லாம இன்னொரு கடை ஸ்டேஷனரி கடை போட்டு என்ன உட்கார, ஒரு இடம் போகக்கூடாது அப்படின்னு உட்கார வச்சுட்டாரு. நான் எனக்கு சாயங்காலம் ஆனா பொதுக்கூட்டத்துக்கு போகணும்னு காலும் கையும் பரபரப்பு. பேராசிரியர் நாகர்கோவில் வஞ்சியாதித்தன் புது தெருவில் பேச வர்றாரு. ஆமா, அந்த கூட்டத்துக்கு போறேன் கவனிக்க. ஆமா, கேட்க போறேன். அப்ப ஜஸ்டிஸ் அண்ணன்னு சொல்லி எங்க ஊர்ல என்ன அரசியல்வாதி ஆக்கணுமா அவன் தான் எனக்கு வெறிய ஊட்டுனது. அங்க போய் நின்னாங்க. திமுக கூட்டம். பேராசிரியர் முன்னாடி பேசினேன். அவரு நீங்க கேட்க போனவரை பேச வைக்கிறாங்களா உங்களை? கிட்டப்பேன்னு ஒரு நகர செயலாளர் இருந்தார். பேசு தம்பி, நீ கல்லூரியில ஹிந்து காலேஜ் ஸ்டூடெண்ட் தானே, பேசு அப்படின்னாரு. நான் பேராசிரியர் முன்னாடி பேசினேன். பேராசிரியர் பாராட்டினார். அதுக்கு பிறகு போலீஸ் கண்ணேன்னு ஒரு திமுக பேச்சாளர், அவரு ஆற்றூர், என் ஊர்ல இருந்து 3 கிலோமீட்டர். அந்த ஊர்ல அவர் பேசுறதுக்கு தேதி கொடுத்திருந்தார். ஒன்றிய செயலாளர் டாக்டர் ஆல்பன், அவரு போலீஸ் கண்ணா வரலன்னு தந்தி கொடுத்துட்டாரு. அப்பெல்லாம் தந்தி தான், தகவல் பரிமாறு. டேய் கண்ணா வரமாட்டேன்னு தந்தி கொடுத்துட்டாரு. இந்த மணக்காவளையில் ஒரு பையன் உண்ட, என்ன அந்த பையன் நல்லா பேசான்னு சொன்னாங்க. ஒன்றிய செயலாளர் ஒன்றிய செயலாளர் பணிக்கிறகம்மன், எங்க அப்பாய பணிக்கிறமாங்க, பணிக்கிறகமாங்க நல்லா பேசுறான்னு சொன்னாங்க. ஆனால் பேராசிரியர் கூட்டத்திலே பேசுனா நம்ம அந்த பையனை கூட்டிட்டு வர முடியுமான்னு கேட்டால, இந்த ஜஸ்டிஸ் அண்ணா என்ன ஆற்றூர் வரைக்கும் போயிட்டு வருவோம் கடையை பூட்டுன்னு சொல்லி கடையை பூட்டிட்டு போயிட்டேன். சரி, கூட்டிட்டு போய் ஆற்றூர்ல பேசினேன். இலங்கை தமிழர் பிரச்சனை கொழுந்து விட்டு இருக்கிற நேரம். எந்த இயர்? 1984. ஓகே, 80களில். 80க்கு பிறகு நேரம். நான் அப்போ வெள்ளிக்கடை சிறைச்சாலையில குட்டிமணி ஜெகன் தங்கத்துறை கண்கள் பிடுங்கப்பட்டு பூட்ஸ் காலால வெள்ளிக்கடை சிறையில் அவங்க கண்களை நசுக்கின காலம் அது. நான் அப்போ பேசினேன். கட்டுமையான அட்டாக் அன்னைக்கு எம்ஜிஆர் மேல, டெல்லியில் இருக்கிற காங்கிரஸ் மேல எல்லாம் கடுமையா பேசுறேன். பாரதியார் கவிதைகளை அதில் கோட் பண்றேன். ஏன்னா இந்த இலக்கியம் கலந்து பேசுகிற ஒரு நடைமுறையை தமிழ்நாட்டில் பேசுனது மட்டும் இல்லை, அதுல வெற்றி பெற்றவன் நான். கரும்பு தோட்டத்தில் கண்ணீர்னு பாரதி ஒரு கவிதை எழுதியிருப்பார். அந்த கவிதையை சொல்லி பேசி எல்லாருக்கும் பாராட்டையும் பெற்று குமரி மாவட்டத்துல தவிர்க்க முடியாத சொற்பொழிவாளனா மாறிட்டேன். திமுக இணைஞ்சிட்டீங்களா? இணைஞ்சிட்டேன். மாணவர் திமுகவிலே கல்லூரி மாணவனாக இருக்கும் பொழுதே மாணவர் திமுக சேர்ந்துட்டேன். ஓகே ஓகே. பிறகு பேசினேன். பிறகு 1900 ஒரு ஃபர்ஸ்ட் மீட்டிங் பேசுறீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு தேர்தல் அரசியல்ல ஒரு ஈடுபாடுனால திமுக தேர்தல் கூட்டம் அவங்கதான் நடத்துவாங்க அப்போ. ஓகே ஓகே. ஆமா, அது ஒரு பெரிய கலையா அவங்க எடுத்தாங்க. எல்லா வெள்ளிக்கிழமையிலையும் நாகர்கோவில்ல கூட நடக்கும். எல்லா வெள்ளிக்கிழமை, எல்லா ஞாயிற்றுக்கிழமை திங்கள் சந்தைங்கிற ஊர்ல கூட்டம் நடக்கும். வெள்ளிக்கிழமை வர்ற பேச்சாளர் திங்கட்கிழமை வரைக்கும் தங்கி இருந்து திங்கள் சந்தையில பேசிட்டு தான் ஊருக்கு போவாங்க. ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற அந்த மீட்டிங்லயும் பேசிட்டு தான் போவாங்க. நன்னில நடராஜன், வெற்றி கொண்டான், நெல்லை புகாரி, கடைநல்லூர் திராவிடமணி, புளியங்குடி பழனிசாமி, போலீஸ் கண்ணன், திமுகவில் புற்றீசல் மாதிரி பேச்சாளர்கள் வந்து போவாங்க. எல்லா மேடைக்கும் போய் நான் முன்னாடி பேசிட்டு நான் போயிடுவேன். இப்படி என்னுடைய பேச்சு இது போகுது. அப்ப திமுகவினுடைய அமைப்பு செயலாளர் நீல நாராயணன் எங்க மாவட்டத்துக்காரர். அவர்கிட்ட ஒரு ஆசிரியர் ஆபேலுங்கிற ஆசிரியரும் நெப்போலியன் சொல்லி ஒரு அண்ணனும் இங்க நல்லா பேசிட்டு இருக்கான். தலைமை கழக பேச்சாளர் தரமட்டாக்கிடுறான், இவனை தலைமை கழக பேச்சாளர் ஆக்கணும்னு
அவர்கிட்ட சொல்லி சென்னைக்கு வா அப்படின்னு அவர் சொல்லி 1986 முறையா நீங்க சென்னைக்கு வரீங்களா? ஏப்ரல் 6ஆம் தேதி சென்னைக்கு வர்றேன். எப்படி தேதியெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கீங்க இப்பயும்? ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் வீட்டுல இருந்து புறப்பட்டு விடுதலை புலிகள் கூட போயிட்டேன். 85ல விடுதலை புலிகள் கடையெல்லாம் மூடிட்டீங்க? கடையெல்லாம் மூடிட்டேன். வீட்டுல இருந்து வெளியேறிட்டேன். அப்பாவுக்கு கோபத்துக்கு பொல்லா கோபத்துக்கு ஆளாயிட்டேன். அவன் என் முகத்துல வெளிய கூடாதுன்னு சொல்லிட்டார். நான் வீட்டுல இருந்து போயிட்டேன். கோபம் அரசியல் இருக்கனாலயா விடுதலை புலிகள் ஆர்வத்தினாலயா? கடையை நடத்தல இல்ல, அந்த வருமானத்துக்கு என்ன வழி, எப்படி உருப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு அந்த அச்சம்லாம் இல்ல? எனக்கு ஒண்ணும் இல்லை. எனக்கு பேசணுங்கிற இன்னும் பேசணுங்கிறான், அதுதான் என்ன இயக்கிட்டு இருக்கு. அப்போ விடுதலை புலிகளுக்கு கூட நான் இந்தியாவில் தமிழர்கள் வாழுகிற பகுதிக்கெல்லாம் அவங்களை ஆதரிச்சு பிரச்சாரம் பண்ணேன். இந்த ப்ரொஜெக்டர்மாங்க, இந்த இதில் பிரபாகரன் படத்தை அதில் போடுவாங்க. திரையில பிரபாகரன் படம் தெரியும். அப்ப நான் சொல்லுவேன், இவர் தோளில் தான் தமிழ் ஈழம் காலூன்றி நிற்கிறது. அடக்க முடியாத கடல் அலையின் பெருமுழக்கம், விளக்க முடியாத விரிவானம், விடுகதையாகிவிட்ட தமிழர்களின் கேள்விக்கு கிடைத்த விடை, சலனங்களுக்கும் சபலங்களுக்கும் சரிந்து கொடுக்காத சரித்திர நிதர்சனம். அன்னைக்கு தம்பிக்கு பிறந்த நாள். கோட்டுப்புலிக்குலம் வாழ குகையுண்டு, குருவிக்கு கூடு மரத்தில் உண்டு, காட்டு வயற்புற நண்டுக்கு புந்துண்டு, கஞ்சில் எலிக்கோர் குழியுண்டு, கோட்டை வைத்து கொடியோடு வாழ்ந்து தமிழர்களுக்கு நாடில்லையா, நான் பெற்றுத்தருகிற தமிழீழத்தை பெற்றுத்தர என்ற தலைவன்னு அவரை பற்றி பேசுவேன். அடுத்து தமிழ் ஈழம் மேப்பை போடுவாங்க, வரைபடம். ஈழத்தை பற்றி பேசுவேன். வெலிக்கடை சிறைச்சாலை கொடுமை பற்றி பேசுவேன். யாழ்ப்பாணம் நூலகம் கொளுத்தப்பட்டதை சொல்லுவேன். இதெல்லாம் சொல்லி கடைசியில் அவங்கள அள வச்சிருவேன். இந்தியா முழுக்க பயணம் செஞ்சீங்களா? ஆமா. ஓ, எப்ப விடுதலை புலிகள் மேல ஒரு ஆர்வம், அவங்க மேல உங்களுக்கு இவ்வளவு ஈடுபாடு வந்தது காரணம்? ஏன்னா இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள், இல்ல தமிழர்கள், இல்ல திராவிட இயக்கங்களே கூட அவங்களோட நிறைய கனெக்டடா இருந்தாங்க. உங்களுக்கு பர்சனலி எப்படி? தம்பி பிரபாகரனை போல ஒரு வீரனை உலகத்துல நான் இதுவரைக்கும் கேள்விப்பட்டதில்லை. நாகர்கோவில்ல விடுதலை புலிகள் தோழமை கழகம்னு எங்க மாவட்டத்துல தொடங்கி, அதுல நான் என்னை இணைத்து கொண்டு, நீங்க தான் தொடங்கினது? நாங்க 4-5 பேர் சேர்ந்து தொடங்கி நாகர்கோவில்ல விடுதலை புலிகள் தோழமை கழகம் சார்பில் ஒரு கண்காட்சி நடத்தணும். அந்த கண்காட்சியில இந்த இனப்படுகொலை பற்றி எல்லா ஓவியங்களும் படங்களும் வச்சிருந்தாங்க. அதுல என்ன பேச சொன்னாங்க. நான் பேசி அவங்கள அழ வச்சேன், கேட்டவங்கள. அப்போ ஒரு தம்பி புலி, எங்க கூட வர இயலுந்தானா, எங்க கூட வர இயலுமா, இந்தியா முழுவதும் தமிழர்கள் வாழுகிற பகுதியில் போய் எங்கள் பிரச்சனையை மக்களிடத்திலே சொல்லி எங்களுக்கு ஆதரவு திரட்டி எங்களுக்கு நிதியும் திரட்டணும்னு சொன்னாங்க. எங்க கூட வர இயலுமான்னு கேட்டார். நான் ஒரு பேண்ட் ஷர்ட்டு தான் போட்டிருக்கேன், வேற ஒன்றும் இல்லைன்ட. என்னைக்கு போகணும்னு கேட்டேன். நாளைக்கு தொடர் வண்டியில் பயணம் செய்யணும், நாளைக்கு கொல்லம் போகணும்னாங்க. போகணும்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் அவங்க கூட கிளம்புனேன். வேற எதையும் யோசிக்கலை. கொல்லம், கோழிக்கோடு, கொச்சின், திருவனந்தபுரம், புனலூர், ஆயிரநல்லூர், போனக்காடு, பொன்முடி, ஆந்திராவில் ஏகாம்பரக்குப்பம், நெல்லூர், சித்தூர், விஜயவாடா, திருப்பதி, கர்நாடகத்தில் கொள்ளைகால். இந்தியா முழுக்க சுத்துறீங்களா? மைசூர், பெங்களூர், பாம்பேல தாராவி, மாதுங்கா, எல்லா இடம் போனோம். ஒரு வருஷம் ஃபுல்லா பயணம். அவங்க கூட போனேன். பெங்களூர்ல வச்சு எனக்கும் அவங்களுக்கும் கருத்து வேறுபாடு வந்துச்சு. ஏன்னா அப்பதான் தலைவர் கலைஞர் அவருடைய பிறந்த நாளுக்கு உண்டியல் வச்சு திமுக தோழர்கள் காசுக்கு போடுவாங்க. அந்த உண்டியல 2.5 லட்சம் ரூபாய் நிரம்பிச்சு. 50,000 விடுதலை புலிகளுக்கு, 50,000 எரோஸுக்கு, 50,000 இதுக்கு டெலோவுக்கு, இப்படி 5 இயக்கங்களுக்கு பகிர்ந்து கொடுத்தாரு. அதுல புலிகள் அதுல கலைஞரை வெறுத்து பேசினாங்க என்கிட்ட பெங்களூர்ல வச்சு. புலிகளுக்கு தானே தராரு என்ன? இல்லை, அவங்க சொல்றது போராடுறவங்களுக்கு தான் தரணும், போட்டு கொடுக்கறவங்களுக்கு, காட்டி கொடுக்கறவங்களுக்கு கொடுக்கறது என்ன நியாயம் அப்படின்னு கலைஞரை பேசணும்னு
தலைவர் கலைஞர் இல்லைன்னா தமிழ்நாட்டில் நீங்க நடமாட முடியாது. நீங்க வந்து ஒரு பெரிய திமுக ஆதரவாளர், கலைஞர் அவங்களுக்கு தெரியும். கலைஞர் இல்லைன்னா தமிழ்நாட்டில் நடமாட முடியாது. எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கலாம், அதிமுக ஆட்சியாக இருக்கலாம். ஆனா நமக்கு இந்த பரப்புரை செய்வதற்கான அடித்தளம் அவராக தான் இருக்காரு. அவர் தான் டெஸ்ட்னு சொல்லி ஒவ்வொரு மாவட்ட தலைவர்களும் கூட்டம் போட்டாரு. நீங்க இப்படி அவரை குறைத்து மதிப்பிடுவதே என்னால ஏத்துக்க இயலாது அப்படின்னு சொன்னேன். அப்படின்னா நீ எங்க கூட இருக்க இயலாது அப்படின்னாங்க. அன்னைக்கு இரவே வெளியேறிட்டேன். பெங்களூர்ல இருந்து வெளியேறி, அப்பயும் வேற பத்தி யோசிக்கல. வெளியேறி சென்னைக்கு ட்ரெயினில் வந்தேன். என்னன்னு ஒன்றுமே தெரியல. கையில் காசு ஒரு பைசாவும் இல்லை. என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தந்தி பேப்பர் வாங்கி படித்தேன். அதில் ஒரு செருப்பு கடைக்கு விளம்பரம் போட்டிருந்தாங்க சேல்ஸ்மேனுக்கு. சரி, ஏதாவது ஒரு தற்காலிகமா ஒரு இது வேணுமேன்னு அந்த செருப்படை. சென்னையில இருந்து எங்க இருந்தீங்க? எந்த யாரோடைய? எனக்கு ஏற்கனவே பரிதி இளம் வழுதியே தெரியும். ஓகே. பரிதி இளம் வழுதிக்கு அறை பழைய ஓல்ட் ஹாஸ்டல்ல அறை எண் 45 எம்எல்ஏவா இருந்தார். அவரை போய் பார்த்துட்டு ஒன்னும் காணலன்னு சொன்னாங்க. எங்கடா போனேன் அப்படின்னு. அதுக்கு முன்னாடியே உங்களை தலைமை கழக பேச்சாளர் ஆகணும்னு ரெக்கமெண்டேஷன்லாம் வந்துருச்சு. ஆமா வந்துச்சு. நான் அப்படின்னு என்ன கேட்டார். நான் சொன்னேன், இப்படி ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணி வேலை கிடைக்கல, ஒரு தொழில் செய்து அதுவும் முடங்கி போச்சு. அதில் வீட்டில் அப்பாவுக்கும் எனக்கும் பிரச்சனை, வீட்டில் இருந்து வெளியேறிட்டேன். அப்போ இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் தந்தி பேப்பரை படித்தேன். அந்த செருப்பு கடையில் இன்டர்வியூ போனேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு கூட்டம் இருக்குடா சவுகாரப்பேட்டையில், அதான் கூட்டம் ஏப்ரல் 6. எப்படி உங்களுக்கு பரிதி அவர் கூட நட்பெல்லாம் உருவானது? ஏன்னா நான் மாவட்ட இளைஞர் நியமிப்பாளருக்கு போட்டிட்டேன் எங்க மாவட்டத்தில். ஓகே. அவர் இங்க, நான் மாவட்ட இளைஞர் நியமிப்பாளருக்கு போட்டியிடுறேன். சரி. அப்ப இந்த டாக்டர் ஆல்பன் மாவட்ட செயலாளர் ஆயிட்டார். ஓகே. அவரு சொன்னாரு, யார் அதிகம் ஆட்களை கூட்டிட்டு வர்றீங்களோ இளைஞர்களை அவங்கள தான் அறிவிப்பாங்க அப்படின்னு சொன்னார். அப்ப நான் கடன் எடுத்திட்டு இருந்தேன். நான் 20,000 ரூபாய் ஏழை சீட்டை 12,000 ரூபான்னு பிடிக்கிறேன். 8,000 ரூபாய் குறைச்சி பிடிச்சி வாகனங்கள் எல்லாம் இளைஞர்களை கூட்டி நார்வேல கொண்டு குடிச்சிட்டேன். எல்லாரும் எனக்கு ஆதரவு. அதுல அடிதடியா ஏற்பட்டு நார்வேல இருந்து ஒரு வக்கீல் வழக்கறிஞர் லட்சுமிகாந்தனும் நானும் போட்டியில, அந்த பசங்களே என் பேரை சொல்லி நான் சம்பத்து வாழ்கன்னு சொன்னான். அவனுளே சொன்னான். நான் என் தரப்பில் உள்ளவங்க யாரும் சொல்லல. உடனே இன்னொரு குரூப் சம்பத்து வாழ்கன்னு சொல்லி, ஏண்டா சத்தம் போடுறீங்கன்னு ஸ்டாலின் எண்ணம் வந்தால அவருக்கு முன்னாடியே கைகலப்பாயிட்டு. அங்க அப்பயே முக ஸ்டாலின் வந்தாரு. கூட்டம் நடக்கல. ஸ்டாலின் சிவா எல்லாரும் வந்தாங்க. பிறகு போயிட்டாங்க. அதுக்கு பிறகு தகராறு ஏற்பட்டுச்சுன்னு தலைவர்கிட்ட ரிப்போர்ட் கொடுத்து. இதெல்லாம் நீங்க இந்த விடுதலை புலிகளுக்காக பிரச்சாரம் முன்னாடி தலைவர்கிட்ட போய் சொன்னாங்க, இந்த சம்பத்துங்கிறவன் தான் பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த பதவியை தரல. லட்சுமிகாந்தனுக்கு கொடுத்தாங்க. அது கொஞ்சம் மனசு உடைஞ்சிட்டேன். பொருளாதார இழப்பும் ஏற்பட்டுச்சு. அப்பதான் இதுக்கு பிறகு அப்புறம் இங்க வந்து பாரதிய எழுதிய பார்த்தேன். இன்னைக்கு ஒரு கூட்டம் இருக்குடா சவுகாரப்பேட்டையில 1986 ஏப்ரல் 6 வந்துடுறியா அப்படின்னு சொன்னாரு. நான் போயிட்டேன். கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடி போயிட்டேன். பரிதி இளவழுதி சேலம் அருள்மொழி 2 பேரும் பேசுற கூட்டம். பரிதி இளவழுதி தான் சொன்னாரு, இந்த தம்பி நல்லா பேசுவான், அவனையும் கொஞ்சம் பேச விடுங்க அப்படின்னாரு. நான் பேசினேன். என் தமிழே அவங்கள கட்டி போட்டுடுச்சு. 1/2 மணி நேரம் பேசினேன். அன்னைக்கு பரிதி இளவழுதி அவர் இந்த நக்கல் நெய்யாண்டி சென்னை தமிழ்ல பேசுவார். அருள்மொழியும் பேசுவாங்க, நல்லா பேசுவாங்க. ஆனால் என் பேச்சு அவங்க 2 பேருக்கு பேச்சை விட எடுபட்டது. அந்த கூட்டத்துக்கு வந்த மயிலாப்பூர் காசைசாமி பகுதி செயலாளர், அவரு எந்த ஊரு, என்ன பிரமாதமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 18ஆம் தேதி நாளை கழிச்சு மயிலாப்பூர்ல கூட்டம், துரைமுருகன் தேதி வாங்கியிருக்கேன், வந்துடுறியா அப்படின்னு கேட்டாரு. வர்றேன். தலைமை கழக பேச்சாளர் ஆவல
ஓகே. மயிலாப்பூர்ல துரைமுருகன் முன்னாடி பேசுறேன். அவர் இப்படியே பார்த்தாரு. அவர் முன்னாடி முதல் பேச்சு. ஆமா, நல்லா இருக்குடா, சூப்பர், கைவிடு அப்படின்றாரு. அதுக்கு பிறகு 18ஆம் தேதி திருவண்ணாமலையில பேசுறேன், நானும் பரதியில் அவளதையும். மெட்ராஸில் சுத்தி சுத்தி எங்க பார்த்தாலும் புத்தொழி சம்பத்துன்னு பேரு. சுத்து வந்து கலைஞரே, இது ஆரிவன் நல்லா பேசுறான்னு வேற தகவல் வந்துட்டு இருக்கு. 86ல இதெல்லாம். அவன் 86 அவனை வர சொல்லுங்க அப்படின்னாரு. அன்பகம் அன்பகத்துக்கு. அப்ப நாஞ்சில் சம்பத் இல்ல, புத்தொழி சம்பத். ஆமா, அது நீ நாருல் சம்பத்து தானே, நீ என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்டாரு. யாரு? கலைஞர். உன்னை காணலன்னு எனக்கு லெட்டர் வந்திருக்கு உங்க வீட்டுல இருந்து. என்னாச்சு? அது இப்படி வேலை தேடி போனேன். வேலை பேச்சாளராக இருக்கிறதே பெரிய வேலை, இதுலயே நல்லா சம்பாதிக்கலாம், நீ எதுக்கு வேலை தேடிட்டு போற? அது என்ன எல்லாருக்கும் தெரியாது இல்ல. கோபாலபுரத்துல செஞ்சீங்களா? அறிவாலயத்துல? அன்பகத்துல. அப்ப அன்பகம் அறிவாலயம் கிடையாது. எனக்கு எல்லாரையும் தெரியாது இல்ல அப்படின்னு சொன்னேன். சரி, 86 நவம்பர்ல இந்திய எதிர்ப்பு மகாநாடு கோயம்புத்தூர்ல, திறந்தவெளி மகாநாடு சிதம்பரம் பூங்காவில். கலைஞர்கிட்ட சொல்லி நான் அந்த மாநாட்டில் பாவேந்தர் படத்தை திறந்து வச்சு பேசுறேன். அந்த மாநாட்டில் தான் அண்ணன் ஸ்டாலினும் பேசுறாரு. அவருக்கும் முதல் பேச்சு, முதல் மேடை, முதல் மகாநாடு, முதல் மாநாட்டு பேச்சு. சரி சரி. நானும் பேசுறேன். சரி. நான் பேசிட்டு கீழே இறங்கி வந்தேன். கலைஞர் நான் பேசி முடிக்கிற வரைக்கும் இப்படியே கன்னத்தில் கழிச்சுட்டு பார்த்துட்டே இருந்தேன். சரி. அவர் முன்னாடி நீங்க பேசின ஃபர்ஸ்ட் பேச்சு கண்ணப்பண்ண, அவர் தான் மாவட்ட செயலாளர். அவரு எப்போ ஊருக்கு போறீங்கன்னு கேட்டார். இரவே போயிடலான் இருக்கேன் அப்படின்னா. அப்ப பேருந்து பயணம் தான், ட்ரெயின் எல்லாம் ஏறினதில்லை. என்ன சொன்னாரு? பாவேந்தர் இதை திறந்து வச்சுட்டு பேசுனீங்களா? ஆமா. ஓகே. அதுக்கு என்ன சொன்னாரு? ஏன் அவ்வளோ ஒரு வியப்படைகிற அளவுக்கு அப்படி என்ன பேசுனீங்க ஞாபகம்? ஏன்னா கலைஞர் முன்னாடி நீங்க பேசின முதல் பேச்சு. மாநாட்டுல பாவேந்தர் படத்தை திறந்து வச்சு எல்லா மாநாட்டிலையும் பேசுவாங்க. ஆமா, அது ஒரு நான் எல்லாரும் பேசின பேச்ச முரசொலியில தேடுறேன், என்ன பேசியிருக்காங்கன்னு பாக்குறேன். இதற்கு முன்னாடி நடந்த மாநாடு இல்ல. மாங்குயில் கூவிடும் பூஞ்சோலை, எமை மாட்ட நினைத்தது சிறைச்சாலை, தமிழுக்கு அமுதென்று பெயர், பாவேந்தர் வரிகள், எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்கு. இதையே தான் திருப்பி திருப்பி எல்லாரும் வருஷந்தோறும் சொல்லியிருக்காங்க. நான் தான் அந்த மாநாட்டில் விண்ணிடை ரதம் ஊர்ந்து மேதினை கலக்குதற்கும், பண்ணிடை தமிழை குலைத்து பாரினை மயக்குதற்கும், மண்ணிடை வாழை ஏந்தி பகைப்புலம் மைப்பதற்கும், எண்ணில்லா தமிழருளார் எனும் நிலை காண்பதென்றோ என்று ஏங்கி நான் பாரதிதாசன் அப்படின்னு போட்டு அடிக்கிறேன். பாரதிதாசன் இதுவரைக்கும் யாரும் பேசாத வரிகள், பேசாத கவிதைகளை கோட் பண்ணி பேசினேன். அப்ப மதுரை ஆதீனம் அந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டேன். சரி. இங்கே மதுரை குருமகா சன்னிதானம் வந்திருக்கிறார்கள், அவர் கழுத்தில் அணிந்திருப்பது ருத்ராட்சம் அல்ல, அவை வெடிக்குண்டுகள், வெடிக்கும் ஒரு நாள் அப்படின்னு பேசினேன். சரி. காலையில என்ன ரொம்ப பாராட்டி வா அப்படின்னு சொல்லி கோவை கிராஸ்கட் அலுவலகத்தில் கூட்டு வந்து ஒரு 15 தேதி கொடுன்னு கேட்டார். மாவட்ட செயலாளர் கண்ணப்பன். எத்தனை நாள்? 15 நாள் தேதி கொடு அப்படின்னார். கொடுத்தேன். கலைஞர் ரொம்ப வியந்தாரு, உன் பேச்ச, வா உன்னை கூட்டிட்டு போறேன்னார். அலங்கார விடுதியில கலைஞர் இருந்தாரு, என்னை கூட்டிட்டு போனாரு. உனக்கு தான் என் முதல் பரிசு அப்படின்னாரு. ஸ்டாலின் அவர்கள் ஏறின முதல் மேடை பேச்சு, உனக்கு தான் முதல் பரிசு நேற்றை மாநாட்டு பேச்சுல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த 3000 ரூபாய் தந்தாரு கண்ணப்பண்ண. அப்ப 3000 பெரிய தொகை. 86ல 3000 ரூபாய் தந்தாரு. வாங்கிட்டு வந்தேன். தொடர்ந்து 86ல அந்த இருந்து 88 பிப்ரவரி வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்கேன். டெய்லி பேசிக்கிட்டே இருக்கேன். வீட்டுல இருந்து ஒரு புறப்பட்டு வந்தது இல்ல. பிப்ரவரி 88 பிப்ரவரி 22 நாகர்கோவில்ல கூட்டம் வடீஸ்வரத்துல.
வீட்டுக்கு போனது இல்ல 3 வருஷம் ஆச்சு வீட்டை விட்டு வெளியே. வீட்டை விட வெளியேறி அந்த கூட்டத்துல பேச போனேன். வீட்டுல இருந்து யாராவது வந்தா வீட்டுக்கு போகணும், இல்லைன்னா திருப்பி போயிடணும்னு சொல்லிட்டு போனேன். நான் அந்த கூட்டத்துல பேசினேன். வீட்டுல இருந்து எங்க அண்ணன், என் தம்பி, அண்ணி எல்லாரும் வந்து வீட்டுக்கு வா அப்படின்னு சொன்னாங்க. அந்த இரவோட வீட்டுக்கு போய் அந்த என்னுடைய முகவரி வீட்டு முகவரியா மாறிடுச்சு. ஓகே. இந்த தகுதியிலேயே தலைவர் கலைஞர்கிட்ட கல்யாணத்துக்கு தேதி கேட்டேன். ஓகே. எனக்கு முன்னாடி 2 தம்பி கல்யாணம் ஆயிடுச்சு. நீங்க இந்த மாதிரி வீட்டை விட்டு வெளியே இருந்தது, வேற வேற வேலைகள்ல இருந்தனால கல்யாணம் லேட் ஆயிடுச்சு. அதெல்லாம் கவலைப்படல. சரி, அவனுக்கு கல்யாணம் பண்ணி இவனுக்கு கல்யாணம் பண்ணி 2 தம்பி கல்யாணம் ஆயிடுச்சு. எனக்கு கல்யாணம் ஆகலை. நான் கல்யாணம் வேண்டான்னு அப்படி 30 வயசுக்கு மேலதான் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, 34. ஓகே. எங்க அம்மா வந்து சாப்பிடாம அழுதுட்டு அடம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அதனால சரின்னு சொல்லிட்டு கல்யாணத்தை ஒத்துக்கிட்டேன். கலைஞர் தலைமையில கல்யாணம் 89 ஆகஸ்ட் 17 நாகூர்ல. சிறப்பு. ஜெயிலுக்கு போனா வைகோ கூட போனோம். ஏன்னா வைகோவே சமைக்கிற இடத்துல நின்று அந்த எல்லாம் சமையல் சாப்பாடு பிரம்மாதமா இருக்கும். அவரே நின்று எல்லாத்துக்கும் பரிமாறுவாரு. கல்யாண வீடு மாதிரி பண்ணுவாரு. வைகோக்கும் கலைஞருக்கும் ஒரு கருத்து வேறுபாடு. நீங்க இந்த ஈழத்தமிழர் விடுதலை புலிகள் அந்த ஆர்வத்துல கலைஞர் சைட தாண்டி வைகோ சைடு கொஞ்சம் அதிகமா சாஞ்சிட்டேன். நான் ஒரு சன்னியாசி மாதிரி தான் சுத்திட்டே இருந்தேன். தோல்ல ஒரு பையை போட்டுட்டு ஒரு சூட்கேஸ் எடுத்துட்டு ஒரு போய் பேசிட்டு இருந்தேன். பேசுறது தான் இன்னும் அதுதான், இனியும் அதுதான். கலைஞரை தேர்தலில் சேப்பாக்கத்தில் நிற்க சொன்னாரு. எப்போ முதல் எலெக்ஷன்லயேவா? ரெண்டாவது எலெக்ஷன்ல நான் முடியாதுன்னா சொல்லலாம். என்ன சொல்லுவார் அவரு? இல்லைங்க பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. அதெல்லாம் நிற்க முடியாதுங்க, தேர்தலெல்லாம் நிற்க மாட்டாரு.